மாவீரன் நெப்போலியன் அவர்கள் ஒரு டைமு தன் படைகளோட எதிரி நாட்டு படைகளோட போரிட போனாராமா. அவர் போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்று பாலத்தை கடக்க வேண்டியது இருந்துச்சுங்களாமா. அந்த பாலத்தை கடந்து தான் அந்த எதிரி நாட்டு கூட சண்டை போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டோட படைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. நெப்போலியனோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்ததுனால நெப்போலியனோட படை வீரர்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்களாமா. எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நெப்போலியன் சொன்னாராமா, இந்த நம்ம கடந்து வந்த இந்த ஆற்று பாலத்தை உடனே எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாராமா. உடனே அந்த படை வீரர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சாமா. எப்படி எரிச்சிட்டோம்னா நம்ம திரும்பி எப்படி போவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சாமா. அதுக்கு நெப்போலியன் சொன்னாராமா, வாழ்வோ சாவோ நம்ம ஜெயிச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும், இந்த ஆற்று பாலத்தை உடனே எரிங்கன்னு. அப்போ வீரர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, வேறு வழியே இல்லை, நம்ம திரும்பி தப்பிச்சு போகணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம இந்த நாட்டை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சாமா. ஸோ நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி தான், நம்ம புதுசாக ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பழைய நினைவுகளை, பழைய ஆஃபீஸோ பழைய பிஸ்னஸோ பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு அழிச்சிட்டு புதுசாக வரது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம லைஃப் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா போகிற வரைக்கும் யோசிக்கணும், நம்ம எப்படா போகிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஒன்ஸ் நம்ம போகிறோம், இல்லை அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு புது கேரியரை தொடங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதை ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு வெறி நமக்கு வேணும். ஸோ நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.